பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு இரட்சகரின் சிலுவை மரணத்தை குறித்து அவர் பிறப்பதற்கு ஏறக்குறைய 700 வருடங்களுக்கு முன்பதாய் உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இப்படியாய் சொல்கிறது. ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் எண்ணாமல் போனோம். Isaiah 53:3 He is despised and rejected by men, a man of sorrow and acquainted with grief, and we hid as it were our faces from him. He was despised and we did not esteem him. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவர் பட்ட பாடுகள், அதை பார்க்கும் பொழுது முழு உலகமே அவரை அசட்டை பண்ணி அற்பமாய் துச்சமாய் தூக்கி வீசினதை நம்மால் உணர முடியும். ஏன் அந்த பாடுகள், ஏன் அந்த வேதனைகள் அவருக்கு? வேதம் அவரை குறித்து சொல்லும் பொழுது ஒரு நாமத்தை சொல்லுகிறது. என்ன நாமம்? அவர் ஆட்டுக்குட்டியானவரா. பக்தனாகிய யோவான் என்கிற தீர்க்கதரிசி சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி பாவத்திற்கு பலியாகிறதோ அப்படியே இயேசு கிறிஸ்து பலியானார். ஆகவே தான் அவரை குறித்து வேதம் ஒரு நாமத்தை சொல்லுகிறது. யாத்ராகம் 15:26 அவர் ஒரு பரிகாரியாகிய கர்த்தர், நம்முடைய எல்லாவற்றிற்கும் பரிகாரம் பண்ணும்படி வந்த தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, இயேசு சிறுமைப்படுத்தப்பட்டது, நொறுக்கப்பட்டது, சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டது, வேதனைக்கு உட்படுத்தப்பட்டது, எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம், எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆகவேத்தான் கண்ணீரோடு சொல்வோம், ஆண்டவரே, நீர் சிறுமைப்பட்டது எனக்காக, நிந்தனையை அனுபவித்தது எனக்காக, நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டது என் வியாதிகளுக்காக, நீர் சாபங்களை ஏற்றுக்கொண்டது எனக்காக. ஆமாம் ஆண்டவரே, அந்த அற்புதமான உம்முடைய நாமத்தை நான் தியானிக்கிறேன். நீரே என் பரிகாரி. உம்முடைய நாமத்தில் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறீரே இரட்சகா, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே ஒரு அற்புதமான அர்த்தம் அடங்கியிருக்கிறது. இயேசு என்பதற்கு பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆகவே தான் ஒவ்வொரு முறையும் இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது என் பாவத்தை கழுவுகிறவர் அவர், அவர் பரிகாரி என்று நம்மை அறியாமலேயே அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்து என்றால் அவர் அபிஷேகிக்கப்பட்டவர், என்னையும் அபிஷேகிப்பார் என்று விசுவாச அறிக்கை செய்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நாம் உச்சரிக்கும் போதும் தியானிக்கும் போதும் தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா, நீர் எங்களுக்காய் பட்ட பாடுகள், கொடுத்த விலக்கரையும் வேதனைகளையும் சோதனைகளையும் நீர் எங்களுக்காய் ஏற்றுக்கொண்டீரே, எங்களுக்காய் அசட்டை பண்ணப்பட்டீரே, அதை நினைவு கூறுகிறோம். அப்பா, உம்முடைய நாமத்திலே ஒரு மகிமை இருக்கிறதே. ஒவ்வொரு முறையும் உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நீர் பட்ட பாடுகளையும் கொடுத்த விலக்கிரயத்தையும் பரிகாரத்தையும் நினைத்து மனதாரமை துதிக்க எங்களுக்கு கிருபைத்தார். அதன் நிமித்தம் எங்கள் எல்லைகளில் சுகமும் சமாதானம் விடுதலை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.